அதனின் பாதம் கனவுலும் காக்குன்னு சொல்லலாங்க. அந்த முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இனி நிறைவேறக்கூடிய காலமாக அமைய போகுதுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ராசிக்காரர்களை பார்க்க போறோம்னா, ராசியில புதனையே அதிபதியாக கொண்ட கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மனை ஆண்டவனுடைய அருள் வாக்கின்படி இந்த நேரத்தில் பங்குனி மாதம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை மாற்றம் ஏற்படுது, அதனால் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வேலைன்னு எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமாக காத்திருக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை போலவே இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு புதனே அதிபதியாக உங்களுக்கு அமைந்திருக்காரு. மிதுன ராசினர் எதிலும் பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. மற்றவங்க பேசினால் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய நபர் தாங்க. ஆனால் கன்னிராசியை சேர்ந்த நீங்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு மற்றவங்களை ஆழம் பார்ப்பதில் நீங்களே சிறந்தவங்க. அதே போல் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியின் ஒன்றான கண்ணிலே உச்சமடையக்கூடிய ராசியாக அமைந்திருக்கீங்க. அதனால் உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறின நீங்களே உங்களுக்கு மகுடம் சுட்டி கொள்ளுவீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை கூட நீங்கள் தட்டி கேட்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அதே போல் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலான கன்னிராசி நண்பர்கள் சொந்த தொழில் செய்யவே விரும்புவீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடிச்ச வேலையை செய்ய நபராக தாங்க இருப்பீங்க. உங்களுடைய 2ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் ரொம்பவே உற்சாகமாக பேசக்கூடிய நபர் தாங்க நீங்கள். உங்களுடைய ஆறுதல் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய அருள்வாக்கின்படி இந்த பங்குனி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே இந்த பங்குனி மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருந்தால் கூட உத்தியோகம் தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் பணவரவு பொருளாதாரமான விஷயங்களையும் சாதகமான மாற்றங்கள் இருக்குதுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு ராசி அதிபதியான புதன் வக்கரமாக சஞ்சரிப்பதால் மனக்குழப்பத்தையும் முடிவெடுக்க முடியாத சிக்கல் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சரியாகிடுங்க. குரு பக்திர நிவர்த்தி ஆனதோ வருமானத்தையும் குடும்பத்தையும் குறிக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சியும் சாதகமான நிலையும் தரப்போறாரு. சொத்து வாங்கக்கூடிய யோகமோ வாழ்க்கை துணையால் இந்த நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமோ வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமோ வாழ்க்கைக்கு துணைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. அதே போல் இந்த நேரத்தில் வேலை தொழில் வியாபார நிமித்தமாக நீங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைய போகுது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த நேரத்தில் பொற்காலமாகவும் இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் நிச்சயம் தேடி வரும். வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களால் ஆதாயம் உண்டு. இடமாற்றம் இல்லைன்னா வேலை மாற்றம் ஆகியவை சாத்தியமாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் தேடாமல் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. தொழில் ரீதியாக இருந்த உறக்க விலகி ஓரளவுக்கு நிலைமை இனி சீராக மாறும். அதே போல் மாதத்தின் தொடக்கத்திலே உங்களுக்கு பணவரவு சீராக எதிர்பாராத பணவரவும் சாத்தியம் உண்டு. வராக்கடன்கள் அனைத்துமே வசூலாகும். கடனை அளிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி இந்த நேரத்தில் உண்டு. இருந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் மறைவு ஸ்நானத்தில் செல்வதால் குடும்பம் தந்தை வழியில் ஒரு சில செலவுகள் ஏற்படலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு மற்றும் புதன்
செவ்வாய், கலச்சர ஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, தொழிற்ஸ்தானத்தில் அயனசைன போகஸ்தானத்தில் கேதுன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரகசியம் காக்க வேண்டிய விஷயங்கள் மறைந்து விடக்கூடிய அமைப்பில் இருக்குது. மேலும் எதிர்பாராத பண உறவு உண்டுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தூரதேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை உண்டு. சுப நிகழ்ச்சிக்காக தங்கு தடையின்றி நடைபெறுங்க. வழக்குகளுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. ஆரோக்கியத்தில் குறைபாடு அனைத்து நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் இனி லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனை மேற்கொள்ளலாம். அனுபவபூர்வமான அறிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்துடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுடைய செயல்திறமை இனி அதிகரிக்கும். பங்கு மார்க்கெட்டிங்கில் முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியம் இனி நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிற்கு. தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு அடிக்கடி செல்ல வேண்டியதாக கூட வரலாம். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிள்ளைகளால் நன்மை உண்டு. அவங்களால சந்தோஷமும் கிடைக்குதுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு திறன்பட செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகை இருக்கு. வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி அனைத்தும் சாதகமான பலனை தரும். நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டு. வாகனங்களுடைய சேர்க்கை இருக்கு. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நல்ல மதிப்பையும் பெறுவீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகலாம். இதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. மேலும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் உண்டு. எதிலும் முன்னேற்றம் காண்பீங்க. இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இந்த நேரத்தில் அமையும். அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்க போகுது. எதிர்பாராத அனுபவங்களும் பெறுவீங்க. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களை காட்டிலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து உங்களுடன் சேருவாங்க. உறவு இனி பலப்பட போகுதுங்க. தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் இந்த நேரத்தில் ஈடுபடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இனி குறைவு இருக்காது. சும நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்து முடியும். அதே போல் அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. சனியினுடைய சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்தாலும் இந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் உங்களுக்கு. ஆனாலும் மகிழ்ச்சியாக தான் இருக்க போறீங்க. குருவினுடைய பார்வையால் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நிச்சயம் ஜெயிச்சிடுவீங்க. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி உண்டு. சில காரியங்களில் தாமதத்துக்கு பின்னாடி தான் வெற்றி நிச்சயம் உண்டு. உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை இந்த நேரத்தில் தேடித்தரப்போகுது. பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால்னு நம்பாதீங்க. உங்கள் பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்து வந்துங்க. பெருமாளை சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா பூஜித்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கிடுங்க. குடும்பத்தில் இதனால் அமைதி உண்டாகும். குறிப்பாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கிழமையாக சந்திரன் சுக்கிரன் அமைந்திருக்காங்க. சந்திராஷ்டம தினங்களாக மார்ச் 21, 22 மட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாகவும் எந்த ஒரு காரியத்திலும் முடிவு எடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தபடியாக அதிர்ஷ்ட தினங்களாக இந்த நேரத்தில் மார்ச் 15, 16, ஏப்ரல் 11, 12 அமைய இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த கன்னிராசி நண்பர்கள் கன்னி தெய்வ வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ செய்வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வம்ச விருத்தியை உண்டாக்கும். மேலும் சனி பகவானின் பாதிப்பு குறைய வேண்டும் நினைச்சிங்கன்னா பிரதோஷ காலங்களில் சிவனை வழிபடுங்க. சனிக்கிழமை நாள் அனுமனை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மகாலட்சுமி வழிபடு வர வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றுவது உங்களுக்கு பணம் வரவை அதிகரிக்கும். அதே போல் திருநள்ளாறு இல்லைன்னா திருக்கடையூர் கோவில்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கிடுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா
கன்னிராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் கிரகநிலை ரீதியாக பங்குனி மாதம் முடிவதற்குள்ள எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.